ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த ஹேர் பேக்குன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 போல் துளசி இலையை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொய்யா இலை தான் எடுத்திருக்கேன். கொய்யா இலையை வந்து ஒரு 10லேருந்து அதுவும் ஒரு 15, அதாவது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வரும். இதையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இருக்க மழை சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அந்த ஃபங்கஸ் கொஞ்சம் அந்த ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ், கருவேப்பிலை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த சக்கையாக தான் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி பிடிக்காது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாறை எடுத்துகிட்டு அந்த சாறை வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் வந்து நிறைய எண்ணெய் வச்சுக்கோங்க. எந்த ஒரு பேக் நீங்கள் போடணும் அப்படின்னாலுமே தலையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் பேக் போடணும். எண்ணெய் இல்லாமல் தலையில் எப்போவுமே நீங்கள் பேக் போடக்கூடாது. இதை நல்லாவே நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தலையில் ஃபுல்லாகவே நல்லா இந்த மாதிரி மசாஜ் மாதிரி பண்ணி விடுங்க. நல்லா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா ஃபுல்லாக பின்னாடி முன்னாடி எல்லாத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு பன் போட்டுட்டு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்படி தான் இருக்கும். சரி, ஓகே. அந்த 3 லீவ்ஸ் நம்ம போடுறோம் இல்லையா, அது எதுக்காகன்றதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து துளசி இலை பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் அதில் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கேல்பில் வந்து ஏதாவது இச்சிங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் அது வந்து சரி பண்ணும். இதில் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட்லாம் இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு தலையில் டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கும். டேண்ட்ரஃப் இருக்காது. ஏர் க்ரோத்தையுமே நல்லா ப்ரொமோட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவா லீவ்ஸ் தான். இந்த கோவா லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் அண்ட் நிறைய விட்டமின்ஸ் அதில் இருக்குது. இதுவுமே வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுடைய ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். இதுதான் மெயின் ரீசன். ஹேர் ஃபாலிகல்ஸையுமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு ஹேர் லாஸ் இருந்தால் அதுவும் ரெடியூஸ் ஆகும். நியூ ஹேர் வந்து நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். இதுக்கு தான் இந்த கோவா லீவ்ஸ் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா கேரட்டின் அப்புறம் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. நிறைய நியூட்ரிஷன்ஸ், இதுலேயுமே நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த நரமுடிலாம் சீக்கிரமாக வருது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நியூ ஹேரை ப்ரொமோட் பண்ணும். நம்மளுடைய முடியை வந்து நல்லா ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் வச்சுருக்கோம். இது அதே மாதிரி முடி அடர்த்தியாக வரவும் இந்த கறி லீவ்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு பேக்கை வந்து நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் போட்டுட்டு வாங்க. கண்டினியூஸாக நல்ல எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இல்லை வேறு பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.